ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக நிற்கும் விஷயங்களை நீ என்றைக்காவது கவனித்தது உண்டா? அவற்றை முதலில் பட்டியலிட்டுக்கொள். உன் முன்னர் முதலில் இருப்பது கோபம். உனக்கு முதலில் வருவது அந்த கோபம். அதை நீ தனித்து விட்டால் போதும். எதிர்பார்ப்பு இரண்டாவது தான். இவைகளை முதலில் நீ தகர்த்து தூர எறிந்துவிடு. மனம் என்பது காந்தம் போல. அதன் சாயல் அதற்கு எதிர்மறையான விஷயங்களை ஈர்ப்பது தானே. அதனால் உனக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கின்றேன், மனதை எப்போதும் உயர்நிலை எண்ணங்களுக்கு செவிமடுத்திக்கொள் என்று. உனக்குள் உள்ள அனைத்தும் நான் தான். என்னுடைய கடவுள் என்று நினை, என்னுடைய தெய்வம் என்று நினை. உன்னுடைய உள்ளம் வேறு பாதைக்கு தடம் பொருளக்கூடாது. சக்கரத்தின் நிலை போன்றுதான் வாழ்க்கையும். அதனை வழிநடத்தினால்தான் சக்கரமும் சக்கரம் போல ஓடும். வாழ்க்கையும் அப்படித்தான். உன்னுள் நீ பயப்படுகின்ற பயமும் நடுக்கமும் ஏன்? இது சரியாய் வராதோ, தவறாக எண்ணி விடுவோமோ என்ற எண்ணுதல் வருவதற்கு காரணம் என்னவாக இருக்கும்? உன்னை நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். நீ எனக்கு கிடைத்த பொக்கிஷம். நீ எனக்கு கிடைத்த மிக உயர்ந்த விலையுயர்ந்த பரிசு. அற்புதமான குழந்தை. அப்படி இருக்கும்போது உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன். உன்னை மாயையின் வலையில் பிடித்து கொண்டிருந்தாலும் அந்த மாயையின் வலையை அவிழ்த்துவிட்டு உன்னை காக்க நான் ஓடி வருவேன். அதை எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக்கொள். வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் கிடைக்கும். அது நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் மன நிறைவோடும் கிடைக்கும். அதுபோலதான் பொறுத்திரு. அவசரப்பட்டு எல்லாவற்றையுமே இழந்து விடாதே. உன்னுடைய பொறுமைக்குத்தான் மிக சக்தி அதிகம். அந்த சக்தி உனக்கு பல மடங்காக கிடைக்கும். நீ பொறுத்திருக்கத்தான் நீ கேட்டது அதிக சக்தி பெற்று உன்னிடமே இருப்பது போன்று வரும். அவசரப்படாமல் இருந்தால் உனக்கு நல்லது. உன்னுடைய எதிர்காலத்திற்கும் மிகவுமே நல்லது. உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் நான் உன்னை வாழ்த்துகிறேன். உன்னை வாழ வைக்கப் போகிறேன். உன்னுடைய எண்ணத்தில் எதிர்மறை உன்னை ஆட்டுவித்தால் அந்த எதிர்மறையிடமே நீ சொல் நேர்மறையான பதிலை. என்னுடைய கடவுள், நான் வணங்கும் இறைவன் எனக்கு துணையாக இருக்கின்றார். என்னை விட்டு கடவுள் எங்கும் செல்ல மாட்டார். எனக்குள்ளே நேர்மறை நிச்சயம் துளிர்விடும். அப்போது நீ கொஞ்சம் கொஞ்சமாக அழிவதை நானே பார்ப்பேன். என்னை நீ இப்போது உட்படுத்தி வைத்திருக்கலாம். என்னை எனக்குள்ளே வர வைக்க நேர்மறை நிச்சயம் துளிர்விடும். அப்போது நீ அழியும் காலம் வரும் என்று அந்த எதிர்மறைக்கு நீயே மிகவுமே துணிச்சலான பதிலை சொல். உன்னை நல்வழிப்படுத்தி உன் வாழ்க்கையில் உயர்த்தி காமிக்கிறேன், நேர்மறையாகவே.